வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி அருகே நிலப்பிரச்சனையில் குடும்பமே சேர்ந்து பெண் ஒருவரை தாக்கும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. தாக்குதலுக்கு ஆளான பெண் மயங்கிய நிலையிலும் ஆத்திரம் தீராமல் தாக்குதல் நடத்தப்பட்டதன் பரபரப்பு பின்னணி என்ன? மதுரை அருகே 13 வயது சிறுமி கூட்டு பாலியல் தொல்லைக்கு ஆளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பொருட்காட்சிக்கு அழைத்து சென்று அத்துமீறிய சிறுவர்கள் சிக்கியது எப்படி? குறிச்சியில் கந்துவட்டி கொடுமையால் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 30 லட்சம் ரூபாய் வாங்கிய கடனுக்கு வட்டியுடன் சேர்த்து 1,70 லட்சம் கேட்டு மிரட்டியதால் விபரீத முடிவெடுத்ததன் பின்னணி என்ன? நடந்த கொடூர தாக்குதல் சம்பவத்தின் அதிர்ச்சியை அடங்காத நிலையில் மயிலாடுதுறையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. தூத்துக்குடியில் ஒரு பெட்ரோல் பங்க் சூறையாடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் போதையில் தொடரும் வெறியாட்டத்துக்கு கடிவாளம் போடுவது யார்? அருகே திருமண செலவுக்கு பணம் இல்லாமல் தவித்த புது மாப்பிள்ளை சக ஊழியரிடமே திருடி வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார். இன்னும் ஒரு சில நாட்களில் மணவரையில் மாலையும் கழுத்துமாக நிற்க வேண்டிய புது மாப்பிள்ளை தற்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருப்பதன் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலத்தில் காணாமல் போன பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காதலியை கொன்று புதைத்துவிட்டு அவர் உயிரோடு இருப்பதைப் போல செல்போனில் மெசேஜ் அனுப்பி வந்த காதலன் சிக்கியது எப்படி? உத்தரப்பிரதேசத்தில் கோல்டு மெடல் வென்ற சர்வதேச பாரா தடகள வீரர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆவண மோசடியை சுட்டிக்காட்டியதால் கொன்றதாக சக வீரர் அளித்திருக்கும் திடுக்கிடும் வாக்குமூலத்தின் பின்னணி என்ன? எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.